ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சீரடி சாய்பாபா உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேனாலே கண்டிப்பா அது நல்வாக்காக, உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய வாக்காக இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே. நான் சொல்றத முழு நம்பிக்கையோட கேட்டினா இன்னும் சற்று நேரத்துல, சரியா 1 மணி நேரத்துல உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது நல்லபடியா நடக்க போகுதுன்ற நற்செய்தியையும் நீ உன் செவிக்குளிர கேட்க முடியும் என் செல்லமே. எல்லா மனிதருக்கும் இன்னைக்குங்கிறதே ஒரு 2வது வாய்ப்பு தான். ஏன்னா நாள் தூங்க போற மனிதன் மறுநாள் காலையில எந்திரிக்கிறானா அவனுக்கு வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருப்பதாகத்தானே அர்த்தம். அப்படிதான் இந்த நாளை நான் உனக்கான வாய்ப்பாக, உனக்கான நல்லதை நடத்தக்கூடிய நாளாக நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு. மற்றவங்க உன்னை தப்பா நினைச்சாலும் சரியா நினைச்சாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். சரியா நினைச்சாங்கன்னா சந்தோஷப்படு, தப்பா நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உன் வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படும் போது யாரும் வந்து துணைக்கு நிக்க போறதில்ல. அப்படிப்பட்ட மனிதர்களின் வார்த்தைகளை நீ ஏன் பெருசா யோசிக்கிறாய்? எப்போதும் நீ நீயாக இரு. உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன் மனசு காயப்படுத்தும் விதமாக பேசினாலும் நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. ஏதோ போதாத காலம், அவங்க உன்னை புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு நீ கடந்து போய்கிட்டே இருந்தீனா அவர்களுக்கு உன்னை பற்றிய தெளிவையும் புரிதலையும் இந்த சாயப்பா நான் உருவாக்குவேன். நீ உன் கைகளில் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைச்சு கவலைப்பட்டதெல்லாம் போதும். இப்போது முழுவதுமாக என் மீது நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன். ஒரு மனிதரிடம் பணம் இருக்கும்போது உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. பணம் இல்லாத பிறகு அவங்களுக்கு மரியாதை இருக்காது, முக்கியத்துவம் இருக்காது. இப்படி சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை பணம் முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மிக மோசமானதாக இந்த கலிகாலத்தில் ஆகிவிட்டது தானே. நீ வருத்தப்படாத, இது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நான் மாத்த தான் போறேன். யார் உன்னை எந்த தூரத்துல வச்சு பார்க்குறாங்களோ நீயும் அதே தூரத்துல இருக்க பழகிக்கோ. உன் வாழ்வில் இப்போது இருக்கும் பிரச்சனைகளை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் பிரச்சனையே இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். பிரச்சனையை எதிர்கொண்டு அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியாக இந்த சாயப்பா உன் கூடவே இருக்க போறேன். வேற என்ன உனக்கு வேண்டும்? கண்டிப்பா எல்லாத்தையும் சமாளிச்சு உன்னால சாதிக்க முடியும். யாரையும் ஏமாற்றி விட்டு வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. உன் இன்பங்களை எல்லாம் நீடிக்கும்படியும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிக்கும்படியும் இந்த சாயப்பா உன் கூட இருக்கேன். அதனால நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னை நோக்கி வரணுமே தவிர யாரையும் ஏமாத்தியோ யாருக்கும் துரோகம் செஞ்சோ சந்தோஷமா இருக்கணும், நல்லா வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படாத. இந்த சாயப்பா நீ எதை கேட்டாலும் செஞ்சு தர தயாரா இருக்கேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க தயாரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ தப்பு செஞ்சு அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சுதான் நல்லா வாழணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லா மனிதரையும் ஏமாத்துறது போல என்னையும் ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களை வேணுமானா மனிதர்கள் சுலபமாக ஏமாற்றலாம். ஆனா அவங்க எல்லாரையும் படைச்ச இந்த இறைவனை, இந்த சாயப்பாவை யாராலும் ஏமாத்த முடியாது என் தங்கமே. எப்போதும் எல்லாரும் உண்மையாருங்க, யாரும் யாரையும் ஏமாத்த வேணாம். நீ நீயாக இருப்பதுதான் உனக்கு அழகு. மற்றவங்க உன்னை பத்தி என்ன பேசினாலும், நீ திமிரா இருக்கன்னு சொன்னாலும் கூட நீ கவலைப்பட அவசியம் இல்லை. எப்பவும் எந்த ஒரு மனிதரையும் அவங்க வெளித்தோற்றத்தை வச்சு இவங்க இப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. வாயை திறக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா காகத்தின் சத்தம் எப்படி இருக்கும், குயிலின் வாய் உறவு எப்படி ஓசையாக அழகாக இசையாக இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே. அதே போலதான் ஒவ்வொரு மனிதரும் வெளிப்புறத்துல பாக்குறதுக்கு ரொம்ப கரடு முரடா இருக்கிறவங்க நிஜமாவே நல்ல மனசோட அன்பான நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அன்பு மயமா அமைதியா சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க
உண்மையிலேயே மனசுக்குள்ள இல்லாத பொல்லாத கொடூர குணத்தோட கெட்டது செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். மனிதனின் வெளிப்புற தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்துடாத. வாழ்க்கைய நம்ம நல்லா சாப்பிட்டோமா வாழ்ந்தோமான்றது பெருசு இல்லை, எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சு எத்தனை பேர் மனசுல இடம் பிடிச்சோம் என்பது முக்கியம். எப்போதுமே உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய. பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும்னு எதையும் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பாராமல் நீ நல்லது செய்யும் போது அது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் அல்லவா? எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை நல்லா வாழணும்னு நினைக்கும் போது வசதி இருக்காது. ஆனா வசதி வந்த பிறகு அதை அனுபவிச்சு வாழ்றதுக்கு வயசு இருக்காது. உதாரணத்துக்கு உன் வாழ்க்கையில நடக்கிறத நான் சொல்லட்டுமா? வேலைக்கு போகாம கொஞ்சமாவது ஓய்வெடுத்து நல்லா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிற. ஆனா வேலைக்கு போகாம வீட்டுல உக்காந்தா கையில காசு இருக்காது, சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. ஆனா அதுவே வேலைக்கு போறவங்களுக்கு, ஓடி ஓடி உழைக்கிறவங்களுக்கு ஒரு நாளாவது உட்காந்து ஓய்வெடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஓய்வெடுத்தா யாரு காசு கொடுப்பா, யாரு சோறு போடுவான்ற எண்ணமே அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறதல்லவா? எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். கையில காசு இருந்தா சந்தோஷம் இருக்காது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கையில காசு தங்காது. வாழ்க்கை இப்படி எந்த வகையில் உன்னை புரட்டி போட்டாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. உனக்கு துணையா இருக்கும் இந்த சாயப்பா எந்த வகையிலுமே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்க தான் போறேன். நீ அமைதியா இருக்கிறதாலேயே உன்னை ஏமாளி நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம் கூடிய சீக்கிரம் உன்னை புத்திசாலி என்பதை புரிய வைக்கிறேன். அதாவது அதிகமா பேசுறவங்க தன்னை புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அதிகமா பேசுனேனாலும் எல்லாரும் சொல்றதையும் எல்லாரும் செய்யறதையும் கவனமாக பார்க்கக்கூடிய ஆளாக கேட்கக்கூடிய ஆளாக இருப்பதாலேயே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ உயருவ. அப்போது நீ புத்திசாலிதாங்கிறத இந்த உலகம் புரிந்து கொள்ளும் என் செல்லமே. ஒரு சிலருக்கு வேணும்னா உண்மையிலேயே உன் மேல அன்போட உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்கலாம். ஆனா பல பேரு அவங்க நினைச்ச காரியம் நடக்கணுன்றதுக்காக, அவங்களுக்கு நீ தேவைப்படுறன்றதுக்காகவே உன் பின்னால வரக்கூடியவங்களா உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எப்போதும் காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் காரியவாதியை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வச்சிடு. வாழ்க்கையில தோல்வியும் துக்கமும் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். நீ பிரச்சனைகளை கண்டு பயந்து விலகணும்னு நினைச்சினா தோல்வி உன்னை விடாம இருக்க பிடிச்சிரும். அதுக்கு பதிலா பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து தைரியமா துணிஞ்சு நின்னா அந்த பிரச்சனை உன்னை பார்த்து பயந்து ஓடிடும் என் செல்லமே. பிரச்சனைங்கிறது ஒரு நாயை போலதான். நாய் துரத்துதேன்னு ஓடுனினா அது உன்னை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதே போலதான் பிரச்சனைகளும். ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சே நான் என்ன செய்வேன்னு பயந்தினா பிரச்சனை இதுதான் சாக்குன்னு உனக்கு இன்னும் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கும். அதுவே ஒரு கட்டத்துல நின்று திரும்பி அந்த நாயை பார்த்து முறைச்சினா நாய் திரும்ப ஓடிடும். அதே போலதான் பிரச்சனைகளும். நீ தைரியமா இருந்தினா உன்னை விட்டு விலகி போய் நீ நிம்மதியாக வாழ முடியும் என் தங்கமே.